பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் குடும்ப கார்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான் இது. அதுலேயும் குறிப்பாக இங்கே நம்ம சொந்த ஊரில் கார்டு இருக்கும், ஆனால் வெளி நாட்டில் போய் ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்க, வெளி மாநிலங்களில் போய் ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்க. அவங்க இந்த குடும்ப உறுப்பினரில் இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அப்படி இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கிறனால அவங்க பேரே அந்த ரேஷன் கார்டுலேருந்து எடுக்கப்படக்கூடிய சூழல். அது நிறைய பேர்லாம் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பெங்களூரில் அவர் இருக்கிறாரு. அவரோட ஃபேமிலி, அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவருடைய பேர் எல்லாமே இவருடைய இங்கே இருக்க குடும்ப கார்டில் தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா அவருடைய பேரை நீக்கிட்டாங்க குடும்ப கார்டில். ஏன்னு கேட்டால் அவர் வெரிஃபிகேஷன் இகேஒய்சி அப்டேட் பண்ணல. அப்படிங்கிற போது எப்படி நம்ம பேரை வைக்க முடியும்? அதனால் எடுத்துட்டோம். ஏன்னா இப்போ 2025 ஃபுல்லாகவே சரிபார்ப்பு நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. ஏஐஒய் கார்டெல்லாம் திரும்ப என்னட்டாங்க, பிஹெச்சா மாற்றிட்டாங்க. பிஹெச் கார்டெல்லாம் என்பிடபிள்யூஹெச்சை தள்ளி விட்டாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தேவை கொடுக்குறாங்க இல்லையா, இதனால இந்த கார்டை வரைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில் நிறைய பேரோட பேரையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணதுனால எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரேஷனில் பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி நம்ம பொருள் வாங்குறோம். யாராவது குடும்பத்தில் ஒரு நபர் போய் கைரேகை வச்சாதான் பொருட்களை கிடைக்குது. அப்படி குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேருமே கைரேகை வச்சு அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த சம்பவம் கூட இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ரேஷன் கடையில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை மறந்துடாதீங்க. இப்போ இந்த செய்தி உங்களுக்கானதான். ஒருவேளை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல், அதாவது இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கார்டு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொது விநியோக திட்டத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு சுற்றறிக்கை உள்ளே பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணி இதில் ஸ்வியரா கம்பல்சரி நடவடிக்கை எடுக்க சொல்லி 100% இகேஒய்சியை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பிடபிள்யூஹெச் கார்டும் ஏஐஒய் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இறப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் உடனே எங்களுக்கு தரணும். அவங்களோட பேரை கார்டிலேருந்து நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை மேபி அவங்க தான் குடும்ப தலைவர் இருந்தால் கார்டே போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால நீங்கள் இந்த செய்தியில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் இகேஒய்சி பண்ணாமல் இருப்பீங்கன்னா தயவுசெய்து உடனடியாக நீங்கள் இகேஒய்சி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த சுற்றறிக்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அலுவலகத்துக்கு அனுப்பின சுற்றறிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஓரலாக நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உடனடியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. ஒருவேளை கைரேகை வச்சு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா நீங்கள் கடந்து போகலாம். அப்டேட் பண்ணாத உறவுகள் கண்டிப்பாக இந்த சுற்றறிக்கையை கவனிங்க. இப்போ நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் 10/6/2026 வெளியிட்டிருக்கிறாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், பொது விநியோக திட்டம், அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு, அதாவது பிஹெச்எச் கார்டு, ஏஐஒய் கார்டு, இவங்க விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு இகேஒய்சி, இறந்த நபர்களின் விவரங்களை, அதாவது டெத் லிஸ்ட் உரிய படிவத்தில் அனுப்பி வைக்க கோருதல் தொடர்பாக, இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்கிற லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்வையில் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை அவர்களுடைய கடிதத்தை மேற்கொள்ள கிடைக்காங்க. 2வது ஒரு கடிதத்தை மேற்கொள்ள கிடைக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா கூடுதல் பதிவாளருடைய நுகர்வோர் அவர்களுடைய கடிதத்தை மேற்கொள்ள கிடைக்கும். இப்படி 4 விஷயத்தை பார்வையில் மேற்கொள்ள காட்டியிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை, அதாவது பிஹெச்எச் மற்றும் அந்தியோகிய அண்ணா யோஜனா ஏஏஒய் அந்த குடும்ப அட்டைகளில் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்கான மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு, எல்லா பயனாளிகளுடைய விரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி 100% நிறைவேறுவதற்கு ஏதுவாக அனைத்து மண்டலங்களிலிருந்தும் பெறப்பட்ட இறந்த நபர்களின் பட்டியல், டெத் லிஸ்ட், செத்து பண்ணவங்களுடைய டெத் லிஸ்ட் உள்ள பெயரினை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்புகளில் இருந்து நீக்கல் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் பார்வை 3 காணும் கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பொருள் தொடர்பாக பார்வை 4 காணும் நேர்முக கடிதத்தில் இந்த OASOS இந்த திட்ட ஒருங்கிணைப்பாளரால் இறந்த நபர்களின் பட்டியல் டெத் லிஸ்ட் பின்வரும் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் குளறுபடி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களில் குடும்ப அட்டை எண் மற்றும் இறந்த நபரின் பெயர் இடம்பெறவில்லை எனவும், இறந்த நபரின் பெயரானது ஆங்கிலத்தில் முழுமையாக பதிவு செய்யப்படாமல் சில இடங்களில் தமிழில் குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஆதார் எண் விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறந்த நபரின் ஆதார் எண்ணினை அனைத்து மண்டலங்களிலிருந்தும் பெற்று விவரத்தினை அனுப்பி வைக்க நேர்வில் மட்டுமே
இறந்த நபரின் பெயரினை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பிலிருந்து நீக்கம் செய்ய இயலும். எனவே இறந்த நபரின் பெயரினை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பு உள்ளவாறு ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே PHH மற்றும் AOI குடும்ப அட்டைகளில் உள்ள பயனாளர்களின் இந்த கை ரேகை விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு EKYC 100% நிறைவேறுவதற்கு இறந்த நபர்களின் விவரங்களை சரியான ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட இந்த படிவத்தில் ஆங்கிலத்தில் மட்டுமே பூர்த்தி செய்து இந்த அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு அவங்க மண்டலத்துக்கு இதை பார்வை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கைரே வச்சு நீங்க புதுப்பிக்கலைனாலும் நிச்சயமா நீங்க விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. டெத் லிஸ்ட் கேட்டிருக்காங்க, அதோட ஆதார் கேட்டிருக்காங்க, ஏன்னா பேர் குழப்படியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் கரெக்ஷனா இருந்தாலும் இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க EKYC அப்டேட் பண்ணாம இருப்பீங்கன்னா தயவு செய்து உடனடியாக நீங்கள் அதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொது விநியோக திட்டத்திற்கென்று தனியா ஆப் இருக்கு, இணையதளம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள போய் உங்க பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா உங்க கடை சம்பந்தமான அனைத்து விவரங்களையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வாங்குறதா இருந்தா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதுல எல்லாமே ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். பெயர் நீக்க, பெயர் சேர்க்க, நம்ம புதிய கார்டு விண்ணப்பிக்க அனைத்துமே அந்த TNPTS அந்த வெப்சைட்ல உள்ள போனாவே விண்ணப்பிக்க முடியும். அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரேஷன் கார்டு தனியா ஒரு பிளேலிஸ்டே நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதுல நிறைய வீடியோக்கள் இந்த ரேஷன் கார்டு சம்பந்தமா இருக்கு. உறவுகள் நீங்க பார்த்து தெளிவாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்குமாயின் மற்றவர்களுக்கும் பயிருங்க. இந்த செய்தி நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இது பொதுவாக பயிரப்பட்டதெல்லாம் உங்க அலுவலகத்துக்கு மண்டலத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்பதற்காக வீடியோக்களை கொடுத்துருக்கேன். எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.